பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற 3 காரியங்கள். முதலாவதாக நம்ம கீழ்ப்படியணும். 2வதாக மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். 3வது தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், அதனால தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோம்? இன்றைக்கி யாருக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை. யாரும் யாருடைய வார்த்தையையும் பொருட்படுத்துகிறதே இல்லை. எந்த வயதினராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எப்படி சின்ன பிள்ளை கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்குறோமோ அதே போல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ஒரு குறிப்பிட்ட வயதோடு நான் எல்லாவற்றையும் அறிந்து தேறினவனானேன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. அதனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை அனுதினமும் கற்று அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அதே போல் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கனாலே உங்களுக்கு மனத்தாழ்மை கட்டாயம் வந்துடும். ஏன்னா கீழ்ப்படியணுங்கிற எண்ணமே உங்களுடைய இருதயத்தில் அந்த தாழ்மையை கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா பெருமை என்றைக்கும் நம்ம கொள்ளவே கூடாது. நம்ம நினைக்கலாம், நானும் அப்படிலாம் பெருமையே பட்டதில்லைப்பா, நானும் யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டேன். நம்ம வாயில் சொல்லலாம், ஆனால் செய்கை எப்படி இருக்குது? நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை காண்பிக்கிறதுக்காக பெறப்படுறோம். என்னை 4 பேர் பார்க்கும்போது என்னை பற்றி நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளம்புறோம். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டுறோம். ஒரு வசனம் இருக்குது, வெளிப்படுத்தலை, ஐஸ்வர்யவானாய் இருந்தும் தரித்திரனாய் காட்டிக்கொள்வது. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட நம்மளை பெரிய ஐஸ்வர்யவான்களாய் காட்டணும்னு விருப்பப்படுறோம். அதுதான் பெருமை. அந்த பெருமை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் வேறு யாருக்கும் நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லவே இல்லை. எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு எதிராக நின்னாருன்னா நம்மளால் நிலை நிற்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரே ஒரு குணம் உங்களையும் என்னையும் அழிச்சிடக்கூடாது. அதனால் பெருமையை நம்மை விட்டு வேரோடு பிடுங்கி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போல் கீழ்ப்படியில் உள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிங்க, பெருமையை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.